வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸை ஃபுல்லாக எப்படி ஈஸியாக படித்து முடிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ இந்த அவுட் ஆஃப் சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒவ்வொரு அவுட் ஆஃப் சோர்ஸுமே ஒரு 1000 பக்கம் 1300 பக்கம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சி சொல் அகராதி. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1300 பக்கம் வந்து இருக்குது. ஆனால் இது நீங்கள் வந்து ஒரு சில ட்ரிக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சிம்பிளாக வந்து படித்து முடிச்சிடலாம். அந்த ஷார்ட்கட் சீரீஸை நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு எழுத்தாக 7 ஆரம்பிக்கிற எழுத்து பிசி நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் வைஸாக வீடியோ போட்டே வந்து வரோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து போதும். நீங்கள் இதிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 வார்த்தையை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போதே வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வந்து மறுபடியும் உட்காந்து வந்து ரீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து டியில் ஒரு 500 வார்த்தை வந்து பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஏபிசிலாம் வந்து போட்டிருக்கோம். அது அவுட் ஆஃப் சோர்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் வார்த்தை பாருங்கள், டேட்டா. ஸோ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போது நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அந்த கான்டாக்ட் நம்பருக்கான ஒரு டேட்டா, அப்படி தானே ஒரு டேட்டா, ஒரு லிஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து அதிகமாக ஒரே மாதிரியான வீடியோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோவாக தான் வந்து பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தாலுமே அதுவும் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக தான் வந்து காமிக்கும். போஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து ஒரு ஐபிஎல் ஃபேனு, நீங்கள் வந்து கிரிக்கெட் பற்றி அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து இருக்கும். அப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேட்டா. ஸோ நம்மளோட டேட்டா ஒரு பட்டியல், நம்மளை பற்றின குறிப்பு, தரவு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இருக்குது, அப்படி தானே. அப்போ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், விவரம், இல்லை வந்து தரவு, தகவல், இதான் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படிங்க. டேட்டா அப்படின்னா அடிப்படை விவரம், தகவல், தரவு, விவரக்குறிப்பு அப்படிங்கிற மாதிரி. டேட்டா அக்வசேஷன், தரவு ஈட்டம். ஸோ வந்து அக்வசேஷன் பண்ணுறது, ஈட்டுறது, தரவை ஈட்டுறது. டேட்டா அக்ரிகேட்டு, தரவை திரட்டுறது. டேட்டா தரவை திரட்டுறது. டேட்டா அனல்டிக்ஸ், தரவு அலசல், தரவலசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த புக்கிலேயே அனல்டிக்ஸ்க்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. இந்த அனல்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த புக்கில் நிறைய இடத்துல வந்து இருக்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 50 இடத்துல வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அனல்டிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆய்வு அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதே ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா தரவு அலசல்னு இல்லாமல் தரவு ஆய்வு அப்படின்னு சொல்லி வந்து இருக்கலாம். ஏன்னா அனல்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆய்வு தான். ஸோ ஆய்வு, அலசல் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். டேட்டா பேஸ் சர்வர், தரவுத்தள முதன்மை கணினி. டேட்டா பேஸ் சர்வர் நமக்கு தெரியும், சிஸ்டமில் சர்வர் வந்து இருக்கும். அப்போ தரவுத்தள முதன்மை கணினி. டேட்டா பைண்டிங், தரவு கட்டமைப்பு. ஓகே, இப்போ இந்த பைண்டிங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து அடிக்கடி சின்ன வயசில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். புக்கை நம்ம வந்து பைண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா புக்கை வந்து அப்படியே வாங்கி அட்டையை கிழித்து அந்த நூலை பிச்சு பேப்பர் அக்கக்கா வந்துடும், அப்படி தானே. அதனால் நமக்கு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பைண்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பைண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புக்கு எப்படி இருக்கோ அது வந்து அப்படியே அந்த புக்கு வந்து அப்படியே வந்து இருக்கும், அப்படி தானே. அப்போ அப்படியே இருக்குன்னு என்னது, அது வந்து அப்படியே பைண்டாகி அப்படின்னா அந்த அமைப்போட, அந்த ஸ்ட்ரக்சரோட அது மாறாமல் அப்படியே வந்து இருக்குது. அப்போ பைண்டிங் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அமைப்பு அப்படியே வந்து இருக்கும். அப்போ தரவு கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரோட. ஸோ வந்து அப்போ இந்த ஸ்ட்ரக்சர், பைண்டிங் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே அர்த்தம் தான், கட்டமைப்பு. ஸோ வந்து நம்ம இந்த பாலிடிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் சரியில்லை அப்படிம்பாங்க. ஸோ சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு இது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இல்லை, அதான் சிஸ்டம் சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போது இந்த கட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் பார்த்தோம் அப்படின்னா பைண்டிங்னு இருக்கும், ஸ்ட்ரக்சர்னு இருக்கும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே அர்த்தம் தான். ஓகே, அடுத்த வார்த்தை டேட்டா கேட்லாக். நம்ம இந்த கேட்லாக் அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏபிசிலே ஏகப்பட்ட வார்த்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த கேட்லாக் மெனு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸோ வந்து வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு பட்டியல், அதான் வந்து கேட்லாக் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து டேட்டா நமக்கு தரவு அப்படின்னு தெரியும். அப்போ தரவு பட்டியல். இல்லை நமக்கு வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டாக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தகவல், இல்லை வந்து விவரம். அப்போ விவரப்பட்டியல், தகவல் பட்டியல், தரவு பட்டியல். ஸோ எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அடுத்த வார்த்தையை பாருங்கள், டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ வந்து நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு
கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அப்படிமோ. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனுக்கு கீழே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா மோர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வரும். நம்ம வந்து அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் அப்படிமோ. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு விவரமாக, ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்டிவ் நல்ல விவரமாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது, வேறு என்ன லிங்க்லாம் இருக்குது, நம்ம ஆப் லிங்க் இருக்கா, கோர்ஸ் லிங்க் இருக்கா, நம்ம புக்கு லிங்க் இருக்கா, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். அப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு விவரம். அப்போ டேட்டா அப்படிங்கிறது தரவு, லாங்குவேஜ் மொழி, தரவு விவர மொழி, டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், டேட்டா எம்பீரிக்கல் பட்டறி தரவுகள், ஓகே, டேட்டா என்ட்ரி பர்சன், ஸோ டேட்டா என்ட்ரி, ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்லாம் வந்து இருக்கும். ஸோ ஆன்லைனில் கூட வந்து வரும், டைப் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு டேட்டாவை தகவலை உள்ளீடு வந்து பண்ணுறோம். என்ட்ரினா என்னது, நம்ம வந்து என்ட்ரு பண்ணுதோம், உள்ளிடுதோம், அப்படி தானே. அப்போ என்டர் உள்ளிடுதோம், என்ட்ரு ஒரு ரூம்குள்ளே என்ட்ராகி போகிற மாதிரி நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சிஸ்டமில் என்ட்ரு பண்ணுதோம். தரவு உள்ளீட்டாளர் பெர்சன் வந்ததுனால ஒரு நபர், அப்போ உள்ளீட்டாளர், இல்லை தரவு பதிவர் ஒரு நபர், அவ்வளோ சிம்பிள். டேட்டா ஃப்ளோ, ஸோ ஃப்ளோ பெருக்கம், தரவு பெருக்கம், வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நீர் பெருக்கம், அதே மாதிரி இங்கே டேட்டா ஃப்ளோ தரவு பெருக்கம். அடுத்து பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு டேட்டானா இப்போ என்ன அப்படிங்க நல்லா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டேட்டாவை நீங்கள் வந்து ஒரே மாதிரி அர்த்தமாக யோசிக்காமல் அதை சார்ந்த, ஏன்னா ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அர்த்தத்தோடு படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சில ஆப்ஷன் நீங்கள் வந்து எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியே பார்த்தோம்னா தான் ஆன்சர் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரே மாதிரியே. ஸோ ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நாலுமே ஒரே மாதிரியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த எலிமினேஷன் டெக்னிக்கில் ஈஸியாக பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, டேட்டா ஹியூமனிஸ்ட்டு கதைவழி தகவல் கூறுனர், இந்த இஸ்டின் முடியுதா, நம்ம வந்து இந்த வார்த்தை அடிக்கடி பார்த்துருக்கோம். இஸ்டின் முடிஞ்சது அப்படின்னாலுமே அது வந்து ஒரு நபரை பற்றி தான் வந்து வரும். அப்போ நீங்கள் ஆப்ஷன்லாம் அந்த இஸ்டின் முடியுது அப்படின்னா 4 ஆப்ஷனில் இது வந்து ஒரு ஆள் சம்மந்தமாக வந்து இருக்குது. இப்போ வந்து ஃபிசிசிஸ்ட்டு, பயாலஜிஸ்ட்டு, அப்படி தானே, இல்லாமல் இஸ்டின் முடியுதா, அந்த மாதிரி இஸ்டின் முடிஞ்சது அப்படின்னா வந்து ஒரு நபர். ஓகே, அடுத்து பாருங்கள், டேட்டா இன்டெலிஜென்ட் அறிவு, இன்டெலிஜென்ட்டாக அவன் வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து இருக்கான், அப்போ இன்டெலிஜென்ட் அறிவு, தரவு நுண்ணறிவு, டேட்டா லேபிள் தரவு குறிப்பேடு. ஓகே, ஸோ வந்து இப்போது எல்லாருமே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேபிள் வந்து இருக்கும், அப்போ இதை பற்றின குறிப்பு வந்து இருக்கும். ஓகே, டேட்டா மைன், நம்ம வந்து இந்த மைனிங் அப்படிவோம், சுரங்கம் மைனிங் அப்படி தானே, அப்போ தரவு சுரங்கம், டேட்டா மைனிங், தரவு அகழ்தல், சுரங்கம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அகழ்தல். ஸோ இந்த அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அகழ்தாங்க, தோண்டி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டேட்டா வந்து உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுக்காங்க, உள்ளே வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. டேட்டா ப்ராசஸிங் தரவல் தொகுப்பகம், ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, தொகுக்காங்க, விவர வகைப்படுத்துகிறாங்க. டேட்டா ப்ராசஸிங் சென்டர், அதே தான் எக்ஸ்ட்ரா சென்டர் இருக்குது, அவள் சென்டர் அப்படின்னா மையம் இல்லை ஒரு இடம், நிலையம். தரவு நெறிப்படுத்தும் மையம், விவர வகைப்பாட்டு நிலையம் சென்டர். டேட்டா ப்ராசஸிங் கோட் நம்பர், அதுதான் அந்த டேட்டா ப்ராசஸிங் விவர வகைப்பாடு, கோட் நம்பருங்கிறதுனால குறியீட்டின் கோட் நம்பர். டேட்டா சயின்ஸ்னால் அறிவியல், அப்போ தரவு அறிவியல். டேட்டா சயின்டிஸ்ட்டு, நான் அப்படியே பார்த்தோமா இஸ்டின்னு வந்து வார்த்தைலாம் ஏதோ ஒரு ஆள் சம்மந்தமானதான், இங்கே டேட்டா சயின்டிஸ்ட்டு, அப்போ தரவு அறிவியலாளர். அடுத்து பாருங்கள், டேட்டா செட்டு. ஸோ செட்னானது இப்போ நம்ம வந்து புக் வந்து கொடுக்கும், ஸோ வந்து செட்டா, ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் செட்டு, தமிழ் காம்போ செட்டு, அப்போ அது ஃபுல்லாக தொகுத்து ஒன்றா வந்து இருக்குது, அப்போ தொகுப்பு தான் நம்ம வந்து செட் அப்படிங்க, ஒன்றா சேர்ந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஃபுட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து சேலம் தட்டு வடை செட் அப்படிம்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தட்டை இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து காய்கறிலாம் வந்து இருக்கும், அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கொடுப்பாங்க, அப்போ தட்டு வடை செட்டு. ஸோ அப்போ செட் அப்படின்னா தொகுப்பு, அப்படி தானே. ஓகே, நம்ம அங்கங்கே எதெல்லாம் பார்க்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிட வேண்டியதான். அடுத்து பாருங்கள், டேட்டா ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பட்டியல், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டு, அப்போது நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா விவரமும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அப்போ அடிப்படை விலை விவர பட்டியல்.
ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ன, நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஊர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு வந்து போயிட்டோம். அப்போ தரவு மாற்றல். ஸோ எங்கள் டேட்டா தரவு, ட்ரான்ஸ்ஃபர் மாற்றல், தரவு மாற்றல். டேட்டா டிரான்ஸ்மிஷன், தரவு செலுத்தம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்மிஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக சிமிலர் மீனிங்காக வந்து இருக்கும். டேட்டா வெயிலன்ஸ், தரவு கண்காணிப்பு. ஓகே. டேட்டா வேர்ஹவுஸ், நம்ம வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை ஸ்டாக் ஹவுஸு, ஸ்டோரேஜ் அப்படிமோ அப்படி தானே. ஸோ வந்து நம்ம இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து எல்லாமே ஒன்று தான், அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் இடம். அப்போ தரவு கிடங்கு நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்படிமோ, இல்லை குடவுன் அப்படிமோ. நம்ம இப்போ இந்த இஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோமா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஆர்டிஸ்ட்டு கலைஞர், சயின்டிஸ்ட்டு அறிவியலாளர், இஸ்ட்டுன்னா ஒரு ஆள் தான். டென்டிஸ்ட்டு பல் மருத்துவர், ஃபார்மாசிஸ்ட்டு மருந்தாளர், எக்கனாமி அப்போ வந்து பொருளாதாரம், பொருளாதார நிபுணர், ஜேர்னல் பத்திரிக்கை, அப்போ பத்திரிகையாளர், பியானோ இசை கலைஞர் ஒரு ஆள் தானே, அதில் வந்து பெஸ்ட்டாக உள்ளவங்க. வயலின் இசை கலைஞர். டூரிஸ்ட்டு சுற்றுலாவுக்கு வரவங்க, அப்போ டூர் வரவங்க, சுற்றுலா பயணி. நாவல் எழுதுகிறவங்க, நாவல் ஆசிரியர். அடுத்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் அப்படி தானே, அப்போ இயற்பியல் ஆளர் இஸ்ட்டுங்கிறனால. கெமிஸ்ட்ரிஸ்ட்டு வேதியியலாளர். பாட்னிஸ்ட்டு தாவரவியலாளர். ஜுவாலஜிஸ்ட்டு விலங்கியலாளர். ஜியாலஜிஸ்ட்டு புவியியலாளர். சைக்காலஜிஸ்ட்டு உளவியலாளர். சோசியாலஜிஸ்ட்டு சமூகவியலாளர், நம்ம சமூகவியல் அப்படிங்கிற மாதிரி தான். ஆர்கியாலஜி தொல்லியல் துறை, அப்போ ஆர்கியாலஜிஸ்ட்டு தொல்லியலாளர். என்விரான்மெண்டலிஸ்ட்டு, நம்ம என்விரான்மெண்டல் அப்படின்னா சுற்றுச்சூழல் தெரியும், அப்போ என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர். நமக்கு இதே இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இன்னொன்று உண்டு, லஜி அப்படின்னு முடிகிற மாதிரி. ஸோ லஜி அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது நமக்கு வந்து இந்த இஸ்ட்டு மாதிரியே லஜி அப்படிங்கிற மாதிரி வந்து முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ பயாலஜிஸ்ட்டுன்னு இருக்கா, அதை வந்து பயாலஜி அப்படிங்கும். ஃபிசியாலஜி. சோசியாலஜி. லஜி அப்படின்னா அதை பற்றி படிக்கக்கூடியது, அப்போது அதை படிக்கக்கூடிய படிப்பு இயல். ஸோ விலங்கியல், தாவரவியல், இயற்பியல் படிக்கக்கூடியது, அதான் பார்த்தோம் அப்படின்னா லஜி. எப்படி வந்து இஸ்ட் அப்படின்னா ஒரு நபரோ, லஜி அப்படின்னா படிக்கக்கூடியது, அந்த அறிவியல் இயல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து முடியும். நமக்கு இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியம், ஆனால் இன்னொன்று கட்டாயமாக இருக்குது, அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ 100 கொஸ்டினில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 70 to 80 நீங்கள் சமச்சீர் புக்கை படித்தா தான் உங்களுக்கு அடிப்படை எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ சமச்சீர் புக்கை நீங்கள் முதல்ல படித்து ஸ்ட்ராங்கான மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களால் அவுட் ஆஃப் சோர்ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையோ இதே நீங்கள் வந்து படித்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல்ல மெயினாக பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கு. ஸோ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சமச்சீர் புக்கை தவிர்க்கவே பார்த்தோம் அப்படின்னா முடியாது. இதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே. இப்போ நீங்கள் சமச்சீர் புக் வாங்கணும் அப்படின்னா வந்து புது புக்கு, பழைய புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த எத்திக்ஸ் புக், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு 25 புக்குக்கு மேலே வந்து வரும். ஸோ புது புக்கு, பழைய புக்கு, இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இயல் 1, இயல் 2 இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். நம்ம வந்து நீங்கள் 25 புக்கு வாங்காமல் அதை ஃபுல்லாக சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 புக்கை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தமிழில் பகுதி 1, பகுதி 2 அப்படிங்கிற மாதிரி இந்த 2 புக்லேயே உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும். இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே சமச்சீர் புக் வந்து வாங்க வேண்டாம், நம்ம அதை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி இதிலே பார்த்தோம் அப்படின்னா தான் கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு புக்குக்குள்ளே உள்ளதும் இருக்கும், புக்கு பின்னால் இருக்கக்கூடிய புக் பேக், கொஸ்டின், ஆன்சர் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்ட்ராட்டஜி புக்கை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பொதுவாக ஒரு புக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிலபஸ் வைஸாக வந்து இருக்கும், இல்லை ஸ்டாண்டர்ட் வைஸாக வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் புக்கை வாங்கி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்காது, 6ஆம் கிளாஸ் இயல் 1, இயல் 2 அப்படிங்கிற மாதிரி. இதே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் புக் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸாக வந்து இருக்காது. ஸோ வந்து ஆனால் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக ஃபுல்லாகவே படித்தாலுமே அடுத்த நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நம்ம அதனால் இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 2யுமே வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து இதே புக்கு இந்த 2 புக்கையும் சேர்த்து நீங்கள் சிலபஸ் வைஸாக வந்து படிச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தோம்னா படிச்சுக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 புக்கையும் சேர்த்து ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 799 நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 7811894810 இதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கணும், இது எல்லாமே நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து வேறு எந்த டவுட் தான் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அடுத்த வார்த்தை பாருங்கள், டெட்டு. ஸோ அந்த டெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து டெட் அப்படின்னா வந்து உயிர் இல்லை, செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து அர்த்தமாக வந்து தோணும். ஆனால் அந்த டெட் அப்படிங்கிறத நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஃபோனில் வந்து நீங்கள் நெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நெட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஸ்லோவாகிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டாப் வந்து ஆகிட்டு, அப்போ வந்து இன்டர்நெட் டெட் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இன்டர்நெட் டெட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒர்க் வந்து ஆகலை. இப்போ நம்ம ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ஜ் ஃபுல்லாக முடிஞ்சு பேட்ரி இல்லாமல் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, அப்போ பேட்ரி டெட்டு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து இல்லாமல் வந்து போயிட்டு. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா டெட் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போகிறது. ஸோ வந்து இப்போ உயிர் இல்லாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இடத்துல அந்த விஷயம் இப்போதைக்கு வந்து இல்லை, இப்போதைக்கு வந்து ஸ்லோவாகி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு இப்போதைக்கு கிடைக்கல, நம்ம அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோம். மொதல் வார்த்தை பாருங்கள், டெட் இறந்த உயிரற்ற, அப்படி தானே. டெட் அக்கௌண்ட். ஸோ வந்து ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இயங்காத கணக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை, மினிமம் பேலன்ஸும் இல்லை, அதை நீங்கள் வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா டெட் அக்கௌண்ட்டாக வந்து ஆயிரும். அப்போது அந்த கணக்கு வந்து ஒர்க் ஆகாது. டெட் பீட், வெற்று விம்மல், டெட் பீட். டெட் பீட் பேரண்ட்ஸ், பேனா பெற்றோர். ஸோ வந்து டெட் பீட் பேரண்ட்ஸ் அப்படின்னா வந்து அந்த பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிள்ளைங்கள ஒன்றுமே வந்து பண்ணலை. ஸோ அதனால் அதாவது அவங்கள வந்து பார்த்துக்கலை, பாதுகாக்கலை, அவங்களுக்கான ஒன்றுமே வந்து பண்ணலை. அப்போ பேனா பெற்றோர். டெட் கேபிட்டல். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் அப்படின்னா வந்து முதலீடு, ஒரு பிஸ்னஸில் போடக்கூடிய முதலீடு, இல்லை வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேபிட்டல். ஸோ வந்து ஒரு பைசா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை கேபிட்டல் அப்படிங்கும். ஸோ அந்த கேபிட்டல் வந்து டெட் கேபிட்டலாக இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னா நீங்கள் போட்ட காசு பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி ஆகிட்டு, இல்லை வந்து அது கூடாமல் அப்படியே வந்து இருக்குது. அப்போது முடங்கிய முதலீடு. டெட் சென்டர். ஸோ வந்து இப்போ சென்டர் நமக்கு வந்து மையம், நடுவம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம், அப்படி தானே. அப்போ துல்லிய நடுவம், நேரிய நடுவம், அதான் வந்து டெட் சென்டர், அதாவது நல்ல எக்ஸாக்டாக. ஸோ எக்ஸாக்டான சென்டர், அப்போ துல்லிய நடுவம். டெட் காயில், அசையா சுருள். ஸோ இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து காயில் அப்படின்னா சுருள்னு தெரியும், அப்படி தானே. நம்ம இந்த காயில், மேட், மொஸ்கிட்டோ காயில்லாம் சொல்லுவோம். அப்போ டெட் அப்படின்ட்டாங்க. ஸோ டெட்னா என்னது, அப்போ வந்து செயல்படாமல் இருக்குது, அப்போ அப்படியே அசையாமல் இருக்குது, அசையா சுருள். டெட் எண்டு, நம்ம வந்து ட்ராவல் எங்கேயோ பண்ணிட்டுருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டே இருப்போம், கடைசியாக அந்த இடத்துல வந்து பாதையே இருக்காது, அப்போ டெட் எண்டு அப்படிம்பாங்க. அப்போ முட்டுறுதி, டெட் எண்டு. டெட் ஹால்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஹால்ட் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல ஹால்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்க. ஸோ ஹால்ட் அப்படின்னா நம்ம வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம், தங்கிக்கிறோம் அப்படிமோ. ஸோ அப்போ வந்து அங்கேயே நம்ம வந்து ஸ்டாப் ஆகி நம்ம அங்கேயே ஹால்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீ பிரேக் மாதிரியோ, இல்லை வந்து இப்போ வந்து ஒரு 6 o'clock மேலே ஆகிட்டு நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ வந்து லைட்டே வந்து இருக்காது, அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து ஹால்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும். அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆகிக்கிறோம், நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கும். அப்போ அதான் ஹால்ட்டு, அடியோடு நிறுத்தம். டெட் லெட்டர், கோட்பரிமளா மடல் லெட்டர். டெட் லைன். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான டெட்லைன் இன்றைக்கி தான், அப்போ இறுதிக்கெடு, டெட்லைன். டெட் லோன், வாராக்கடன். ஸோ இப்போ வந்து பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளாக ஒரு கடனை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து பே பண்ணாமே இருக்காங்க, அப்போ அது வந்து வாராக்கடன் அப்படிம்பாங்க. டெட் லோன். டெட் லாக். ஸோ டெட் லாக் அப்படின்னா அப்படியே அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறது, முடக்கம். அப்போது முடக்கம் இல்லை வந்து முட்டுக்கட்டை நிலை, அதான் டெட் லாக். டெட் மேட்டர், பயனற்ற செய்தி மூலம். டெட் மேட்டர், பயனற்ற செய்தி மூலம். டெட் பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட் என்ன, பாயிண்ட்டு இல்லை ஸ்டேட், அதெல்லாம் பார்த்தோம்னா நிலை அப்படிமோ, அப்போ முட்டு நிலை. டெட் ரைஸ், நிலை ஏற்றம். ரைஸ்னால் ஏற்றம், ஏறுறது, அப்போ டெட் ரைஸ், நிலை ஏற்றம். அடுத்து டெட் ஷாட்டு. இப்போ ஷாட்னா தெரியும், ஷூட் பண்ணுறது.
ஸோ இப்போ ஷூட் பண்ணும்போது டெட் ஆகணும், சாகணும் அப்படின்னா குறி தவறாமல் சுட்டாதான் அவங்க வந்து சாவாங்க அப்படி தானே. ஸோ அப்போ எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் சுடணுமோ அங்கே வந்து குறி தவறாமல் அவங்க வந்து ஷூட் பண்ணுறது, அப்போ டெட் ஷாட். குறி தவறாது சுடுபவர். டெட் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக போகிறான், அப்போ டெட் ஸ்லோ, உருட்டிகிட்டே போகிறான், மிக மெல்ல. டெட் ஸ்மூத் ஃபைல், மீ நுண்ணறம். டெட் ஸ்மூத் ஃபைல். டெட் ஸ்பேஸ், ஸ்பேஸ்னால் வந்து வெளி, வெட்ட வெளி அப்படின்னு தெரியும், அப்படி தான். ஸ்பேஸ்னால் வெளி, டெட் ஸ்பேஸு வெட்ட வெளி. ஸோ ஸ்பேஸ்னால் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், இதே டெட் ஸ்பேஸ்னால் வெட்ட வெளியாக வந்து இருக்குது. டெட் ஸ்டாக்கு, முடங்கு பொருள் இறப்பு, விற்பனையாக சரக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சு அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து விற்பனையாகாமல் அப்படியே வந்து இருக்குது, அப்போ டெட் ஸ்டாக்கு, விற்காமல் அப்படியே வந்து முடங்கி போய் வந்து கிடக்கு. அடுத்து அதே தான் டெட் ஸ்டோரேஜ். ஸோ அந்த ஸ்டோரேஜ் ஸ்டாக் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான். கட்டாய இறப்பு, குறுமை இருப்பு, நிலை இருப்பு அப்படியே வந்து இருக்குது. டெட் வால், புலையிலா சுவர், முட்டுச்சுவர். ஸோ டெட் வால், டெட்டுண்டு மாதிரி, டெட் வால். ஸோ வந்து முட்டுச்சுவர். ஸோ முட்டுச்சுவத்தில் வந்து நம்மளை விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து டெட் வால். டெட் வாட்டர், ஸோ வந்து ஒரு தண்ணி தேங்கி இருக்குது, அப்போ அங்கேயே வந்து இருக்குது, டெட்டாகி இருக்குது. அப்படின்னா என்ன, மூவ் ஆகாமல் அப்படியே வந்து இருக்குது. டெட் பாடி இந்த மாதிரி வந்து டெட்டாகி வந்து இருக்குது, அப்போ தேக்க நீர், தேங்கு நீர். டெட் விண்டு, களமெதிர் காற்று, அதான் டெட் விண்டு, களமெதிர் காற்று. டெட் பீட், அலை விழி, டெட் பீட். டெட் பீட் டேடு, குளவி அக்கறை இல்லாத குழந்தை. நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்தோம், டெட் பீட்டு, டெட் பீட் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி அக்கறை இல்லாத பேரண்ட்ஸ். இங்கே வந்து டேட், தந்தை. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு டெட் அந்த மாதிரி இல்லை, டி அடிக்ஷன் வார்த்தை இருக்கா, டி அடிக்ஷனு. இப்போ வந்து ஒருத்தங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்து ஏதோ ஒரு போதை பொருள் ரொம்ப பயன்படுத்தாங்க அப்படின்னா டி அடிக்ஷன் சென்டர். ஸோ வந்து போதை மறுவாழ்வு மையம் அப்படிமா இருக்குது. அப்போ அடிக்ஷன் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு பழக்கம் தான். ஸோ நம்ம வந்து அந்த அடிக்ஷனை பாசிட்டிவான வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து புக் படிச்சுட்டு இருக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிக்ஷனாக வந்து இருக்குது, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே அடிக்ஷனாக வந்து இருக்குது. அப்போ நம்ம அடிக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிக்ஷன். அப்போது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து கெட்ட விஷயத்துலையும் அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுற அடிக்ஷன். அப்போ அந்த அடிக்ஷனுக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் டி அடிக்ஷன், போதை பழக்க நீக்கி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து அடிக்ஷன், டி அடிக்ஷன். அடுத்து டி அடிக்ஷன் சென்டர். அப்போ பழங்குடி அடிமை மீட்பு நடுவம். ஸோ சென்டர், நடுவம். ஸோ நடுவம், மையம். ஆனால் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, நடுவில் இருக்கேன், அந்த மாதிரி நடுவம். டெட்லைன். ஸோ வந்து டெட்லைன், ஈற்றெல்லை. நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், ஒரு ஒர்க்குக்கான ஒரு டெட்லைன் இதான், இன்றைக்குள்ளே முடிங்க. அப்போ இதுக்கான எல்லை தான் ஈற்றெல்லை, கடைசி எல்லை. டெட்லி பாய்சன், நஞ்சு அப்படி தானே. அப்போ கொல்லக்கூடிய நஞ்சு, பாய்சன் நஞ்சு. டெட்லி வெப்பன், கொள்களம், கொல்லக்கூடிய களம், வெப்பன். டெட் பேன், இறுக்கமான, டெட் பேன் இறுக்கமான. டி அரேட்டர். ஸோ டி ஏரேட்டர், நமக்கு ஏரோஸ்பேஸ் காற்றுன்னு தெரியும். எங்கே டி ஏரேட்டர், காற்று நீக்கி. டெஃப் மியூட்டு, செவிட்டுமை. ஸோ வந்து இப்போ மியூட். ஸோ மியூட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மியூட் வந்து பண்ணும், அப்போ வந்து சவுண்டு இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ டெஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ காது வந்து கேட்காமல் வந்து இருக்குது, அப்போ செவிட்டுமை. டி அக்ளோரமேஷன், திரட்சி நீக்கம். டீல், ஒரு டீல் வந்து போடுங்க, அதாவது ஒரு திட்டம். ஸோ வந்து செயல் தொடர்பு இல்லை வந்து ஏதோ ஒரு டீல் வந்து பண்ணுறது அப்படி தானே, நமக்கும் தெரியும். இப்போ டீல் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு பிளான் வந்து பண்ணுறது, அப்போது செயல் தொடர்பு, நடவடிக்கை மேற்கொள்கிறது, டீல் வந்து பண்ணுறது, டீலிங் அந்த மாதிரி. டீல் வித் பெட்டிஷன். ஸோ நமக்கு பெட்டிஷன் அப்படின்னா கோப்பு அப்படி தானே, ஒரு கோப்பு மீது நடவடிக்கை எடு. டி ஆல்கஹாலைசேஷன், அப்போது வெறிய நீக்கம். டி ஆல்கஹாலைசேஷன். டீலர். ஸோ இப்போ டீலர் இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாக்கான சிம் கார்டு டீலர், இந்த ஏரியாக்கான பெட்ரோல் டீலர். அப்போ டீலர் மொத்த விற்பனையாளர், வணிகர், விற்பனை உரிமை பெற்றவர், கொடுக்கல் வாங்கல் தொடர்பு இந்த மாதிரி. டீலிங் நான் அப்படியே பார்த்தோம், டீலிங், கொடுக்கல் வாங்கல் தொடர்பு நடத்தை. அடுத்து பாருங்கள், பற்று, அதாவது டெபிட், பற்று. ஸோ டெபிட் பற்று இல்லை பற்று எழுது. டெபிட் அட்வைஸு, பற்று அறிக்கை, பற்று அறிவிப்பு சீட்டு. டெபிட் அண்ட் கிரெடிட் என்ட்ரி. ஸோ வந்து பற்று வரவு பதிவுகள். டெபிட் ஹெட்டு, செலவு தலைப்பு, பற்று தலைப்பு. டெபிட் நோட், பற்று குறிப்பு. டெபிட் சைடு, செலவு பக்கம், சைடு பக்கம் அப்படிதான, நோட்டு குறிப்பு. டெபிட்டபிள், பற்று வைக்கத்தக்க, அச்சீவபிள் அந்த மாதிரி. நமக்கு வந்து டெபிட்டபிள் ஒரு விஷயம் பண்ணக்கூடிய, அப்போ பற்று வைக்கத்தக்க.
டெபிட்டட் பற்று எழுதப்பட்ட, டெபிட் பற்று, நமக்கு டெபிட்டட் ஈடி அப்படின்னா அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ பற்று எழுதப்பட்ட முடிஞ்சிட்டு அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், நம்ம இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து பாலிட்டி வந்து படிச்சிருப்போம். ஸோ வந்து ஏதோ ஒரு விஷயம், ஸோ வந்து அந்த அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பகிர்ந்து வந்து கொடுக்குற மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் அப்படி தானே. அப்போ பரவலாக்கு, பகிர், அதிகார பரவல் அந்த மாதிரி வந்து வரும். இங்கே டீசென்டரிங், அதனால தான் அதிகார பகிர்வு. டீசென்ட்லி, நமக்கு டீசெண்டாக இருங்க, நாகரிகமாக இருங்க, பண்பாக இருங்க, அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரிங் சேமான இருக்குது. அப்போது பரவலாக்கம், பரவல், பன்முகப்படுத்தல், அதிகார பரவல். டீசென்ட்ரலைஸ் பரவலாக்கு, பன்முகப்படுத்து. டீசென்ட்ரலைஸ்டு பரவலாக்கப்பட்ட, ஸோ சென்ட்ரலைஸ்டு. ஓகே. டீசென்ட்ரலைஸ்டு பவர், பவர் அதிகாரம். அப்போ டீசென்ட்ரலைஸ் பரவலாக்கிய அதிகாரம். அடுத்து டிசெப்டிவ் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏமாற்றக்கூடிய, ஒரு சூது, வஞ்சகம் அந்த மாதிரி. அப்போ டிசெப்ஷன் சூது, தவறான வழிகாட்டுதல், வஞ்சகம். டிசெப்டிவ் ஏமாற்றுகிற, டிசெப்டிவ்லி ஏமாற்றும் விதமாக, டிசெப்டிவ்னஸ் ஏமாற்றும் தன்மை. டிசிப்ரேஷன் மூளை செயல் நீக்கம். அப்போ டிசெப்டிவ் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வஞ்சகம், ஏமாற்றம் அந்த மாதிரி. டிசெப்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்து ஏமாற்றாச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டிக்ளரண்ட். ஸோ இப்போ வந்து உங்கள் சொத்தை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். ஒருத்தவங்க வந்து தேர்தலில் நிற்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை பார்த்தோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படி தானே. ஸோ இப்போ டிக்ளேர் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து அறிவிக்கிறது. அது மாதிரி வந்து அப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா யார் வின் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபைனலில் இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்ட் அம்பையர் டிசிஷன் படி இவங்க தான் வந்து அவுட்டு, இல்லை இந்த அவுட் வந்து தப்பு, அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ டிக்ளேர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அறிவிக்கிறது அப்படி தானே. அப்போ டிக்ளேர்னால் அறிவிக்கிறது. அப்போ டிக்ளரண்ட் அறிவிப்பவர். டிக்ளரேஷன் உறுதி ஆவணம், உறுதிமொழி, சான்றிதழ். அப்போ அறிவிக்கிறது. ஸோ வந்து டிக்ளேர் பண்ணுறது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆவணமாக இதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது. அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம். டிக்ளரேஷனை வந்து பார்த்துட்டோம், உறுதிமொழி அப்படிங்கிற மாதிரி. டிக்ளரேஷன் உறுதிமொழி, ஃபார்ம் படிவம். டிக்ளரேஷன் ஆஃப் அசட், அசட்னா சொத்து. அப்போ அசட்னா சொத்து, கடன் அப்படின்னா என்னது லையபிலிட்டி. ஓகே, இங்கே வந்து அசட்டு. டிக்ளரேஷன் ஆஃப் ஃப்ரீடம், ஃப்ரீடம் விடுதலை. ஓகே. டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்டு, அப்போ வந்து பொறுப்பு, உரிமை, அமைப்பு, விளம்பல். டிக்ளரேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை, பொறுப்பு, உரிமை அந்த மாதிரி. டிக்ளரேட்டரி அறிவிக்கக்கூடிய. டிக்ளரேட்டரி ஆக்ட் விளம்பு வகை சட்டம். டிக்ளரேட்டரி ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் என்ன தீர்ப்பு, உரிமை, விளம்பு வகை தீர்ப்பு, விளம்பு வகை தீர்ப்பு. டிக்ளரேட்டரி ரிலீஃப் விளம்பு வகை தணிப்பு. டிக்ளேர்டு அறிவிக்கப்பட்ட. டிக்ளரண்ட் உறுதிமொழி கொடுப்பவர். டிக்ளரர் நான் அப்படியே பார்த்தேன் இஆர் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு ஆள். அப்போ டிக்ளரர் விளம்பரம் செய்பவர். அடுத்து பாருங்கள் டீப். ஸோ டீப் அப்படின்னா ஆழமான, இல்லை ஆழ்ந்த. நம்ம வந்து டீப். ஸோ டீப்பாக போங்க, அவங்கள்ட்ட வந்து என்னென்ன டீப்பாக இன்ஃபர்மேஷன்லாம் கேளுங்க, டீப்பாக போங்க அப்படிம்பாங்க. அப்போ டீப்பு ஆழமான, ஆழ்ந்த. டீப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆழ் கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன். டீப் கண்டம்ப்ளேஷன் ஸோ சிந்தனை, அப்போ ஆழ் சிந்தனை. டீப் டேஞ்சர் ஆழ் நேர்ச்சி, டேஞ்சர் இல்லை ஆபத்து. டீப் டிஸ்சார்ஜ் ஆழ்ந்த மின் இறக்கம், டிஸ்சார்ஜ் சார்ஜு டிஸ்சார்ஜ் அப்படி தானே. அப்போ மின் இறக்கம். ஓகே. டீப் எக்காலஜி சூழியல். இந்த வந்துட்டா லஜி அப்படின்னு வந்தது அப்படின்னாலே ஒரு படிப்பு, இயல்னு சொல்லி வந்து முடியும். அப்போ இங்கே டீப்னா ஆள், அப்போ எக்காலஜி சூழியல். ஓகே. இதே வந்து எக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா சூழியலாளர். டீப் எச் ஆழச்செதுக்கல். டீப் கிரேடியன்ட் ஆழச்சரிவு. டீப் லாங்குவேஜ் புதைநிலை மொழி, லாங்குவேஜ். டீப் லேர்னிங் டீப்பாக லேர்ன் பண்ணுறது, ஆழக்கற்றல். டீப் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். டீப் ட்ராப் நெட் ஆழ்பொறி வலை. டீப் டனல் சீவரேஜ் சிஸ்டம் ஆழ் சுரங்க வடிகால் திட்டம். டீப்பனிங் ஆழமாதல், டீப்பனிங் ஆழமாதல். டீப் ஃபேக்கு போலிப்பதிவு. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏஐயில் பண்ணது டீப் ஃபேக் அப்படிங்காங்க. ஸோ அப்போ டீப் ஃபேக் அப்படின்னா வந்து போலியாக வந்து பண்ணுறது, அவங்களே கிடையாது. ஓகே. டீப் ஃபரோ ஆழச்சால். டீப்லி ஆழமாக. டீப்னஸ் ஆழம். டீப் வெப் கடவு சொல் பாதுகாப்பு. அடுத்து பாருங்கள் டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட் இதில் ஃபால்ட்டுன்னு இருக்கா, அப்போ ஃபால்ட்னா தப்பு.
ஸோ அவங்க டிஃபால்ட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கடனை வந்து கெட்டாதவங்க இல்லை ஒரு விஷயத்த கரெக்டாக அதில் அந்த டயத்தில் பண்ணாதவங்க அதான் நம்ம டிஃபால்ட் அப்படிங்கும். அப்போ அந்த கடமையை பண்ணாதவங்க டிஃபால்ட்டு. கடமை திரும்புகை, செய்யத்தக்க இல்லை செய்யாமை, தவணை செலுத்தாமல் இருக்கிறது, தவணை தவறுதல். ஓகே. டிஃபால்ட்டு புக்னா என்ன? பதிவேடு இல்லை வந்து குறிப்பேடு. அப்போ தவறுகை பதிவேடு இல்லை தவறுகை குறிப்பேடு. டிஃபால்ட்டு பேமெண்ட், அந்த பணத்தை வந்து கெட்டாமல் இருந்துட்டாங்க, அப்போ பணம் செலுத்த தவறுதல், தவறிய தவணை. டிஃபால்ட்டர், அந்த ஆள் கடமை செய்யாதவர், கடமை தவறியவர் டிஃபால்ட்டர், இல்லை தவணை செலுத்த தவறியவர், தவறளித்தவர். டிஃபால்ட்டர் ஷீட்னு என்ன? ஒரு ஷீட், பட்டியல் அப்படி தானே? அப்போது குற்றப்பட்டியல். டிஃபால்ட்டர் ரெஜிஸ்டர், தவணை தவறியர் பதிவேடு, தவறளித்தவர் குறித்த குறிப்பேடு. அடுத்து நமக்கு தெரியும் டிஃபீட். ஸோ டிஃபீட் அப்படின்னா வந்து தோக்கிறது, தோல்வி உணர்ச்சி. டிஃபீட்டடு தோற்கப்பட்ட. டிஃபீட்டிசம் அப்போ தோல்வி மனப்பான்மை. இந்த இசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது ஏதோ ஒரு கொள்கை, நம்ம அந்த கொள்கையை தான் இசம் அப்படிம்போம். இப்போ திராவிடசம், தமிழிசம் அப்படி தானே? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொள்கை, கம்யூனிசம். ஸோ இந்த இசம் முடியுது அப்படின்னா ஒரு மனப்பான்மை, ஒரு கொள்கை, கம்யூனிசம் அந்த மாதிரி. டிஃபெக்ட்டு ஒரு குறைபாடு. டிஃபெக்ஷன் கட்சி மாற்றம். நம்ம இந்த பாலிட்டியில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் இல்லை கட்சி மாற்றம் இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருக்கோம். டிஃபெக்ஷன் அப்போ கட்சி மாற்றம், கட்சி தாவல் தடை சட்டம் அங்கே வந்து வரும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு எம்எல்ஏவாக இன்னொருதுக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்சி தாவல் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். சொன்னால் அதில் ஒரு சில இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம எல்லாம் வந்து பாலிட்டியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே. டிஃபெக்டிவ் குறைபாடான, குறையுள்ள, சேதமுற்ற. டிஃபெக்டிவ் சார்ஜ் குறைபாடுடைய குற்றச்சாட்டு. டிஃபெக்டிவ் சில்ட்ரன் குறைபாட்டு குழவி. டிஃபெக்டிவ் நம்பர் குறைபாட்டு எண். டிஃபெக்டிவ் ரிப்போர்ட்டு குறைபாடுடைய அறிக்கை, ரிப்போர்ட்டு. டிஃபெக்டிவ் வேர்டு குறைச்சொல். டிஃபெக்ட் ஸ்கோப் பழுதுகாட்டி, ஸ்கோப்பு. இப்போ ஹாரோஸ்கோப் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் வந்து நம்மளை பற்றினது ஜாதகம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து ஸ்கோப், இங்கே வந்து காட்டி, பழுது காட்டி, ஸ்கோப்பு. டிஃபெக்ட் ரிப்போர்ட்டு குறை அறிக்கை. டிஃபெக்ட் டிம்பர் வெட்டு மரம், டிம்பர். அடுத்து டிஃபென்ஸு எதிர் வழக்குறை. ஸோ இப்போ வந்து டிஃபென்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தங்களுக்கு அகெயின்ஸ்டாக, ஸோ டிஃபெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இல்லை வந்து அவங்க இவங்கள பற்றி குற்றஞ்சாட்டு சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து இல்லை தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறது. ஓகே. அப்போ எதிர் வழக்குறைங்க, அது எதிர்வாதம். காப்பரன் காப்பு மறுப்புரை எல்லாமே. டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நம்ம டிஃபென்ஸ் அகாடமி படைத்துறை பயிற்சி நிறுவனம். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஏமப்படை பாதுகாப்பு படை. டிஃபென்ஸ் மெக்கானிசம் தற்காப்பு செயல்பாடு. டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய பாதுகாப்பு சட்டம். டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனல் பாதுகாப்பு படையினர். டிஃபென்ஸ் டவுன் அரண்காப்பு நகரம். டிஃபென்ஸ் காப்பரன்கள். டிஃபெண்டு ஸோ டிஃபெண்ட் பண்ணு, அப்போ வாதம் எதிர்வாதம் பண்ணு. காப்பாற்று பாதுகாவல் செய். டிஃபெண்டன்ட் எதிர்த்தரப்பினர், எதிர் வழக்காடி. டிஃபெண்டன்ட் எதிர்வாதம் செய்யப்பட்ட. டிஃபெண்டர் அந்த நபர், எதிர் வழக்காடுபவர் பாதுகாப்பவர். டிஃபென்ஸ் ஸ்டேட்டு நீக்கல் எறிதல். டிஃபென்சிவ் தற்காப்பான பாதுகாப்பளிக்கிற. டிஃபென்சிவ் ரியாக்ஷன் தற்காப்பு எதிர்வினைகள். அடுத்து டிஃபைன்டு. ஸோ இப்போ வந்து டிஃபைன் அப்படின்னாலே நமக்கு வந்து அதை பற்றின தெளிவான விளக்கம், உறுதியான. நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் கம்யூனிசம், டிஃபைன் மார்ஃபாலஜி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அதை பற்றி சொல்லுங்கள் டிஃபைன் அப்படிமா அப்படிதானே. அப்போ அதை பற்றி தெளிவாக சொல்லு, அதை பற்றி உறுதியாக விளக்கமாக சொல்லு. அப்போ டிஃபைன்ட் அப்படிங்க பார்த்தோம்னா தெளிவான, விளக்கப்பட்ட. டிஃபைனண்டம் வரையறுவின் பொருள், வரையறுக்கப்பட்ட. டிஃபைனன்ஸ் வரையறுக்கப்பட்ட சொல். டெஃபனட்டாக உறுதியாக. ஸோ டெஃபினட்டாக எப்படி நீ ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவியா மாட்டியா? டெஃபினட்டாக வருவேன், உறுதியானது. டெஃபினெட்லி உறுதியாக. டெஃபினட்னஸ் உறுதித்தன்மை. டெஃபென்ஷன் சொற்பொருள் விளக்கம், பொருள் வரையறை. டெஃபினட்டிவ் உறுதியான. டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் உறுதி மருத்துவம். டெஃபினெட்லி அப்படியே பார்த்தோம் உறுதியாக. டெஃபினட்டிவ்டு உறுதிப்பாடு. ஓகே.
அடுத்து வந்து நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், பண மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து கூடும் குறையும். அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம கையில் ஒரு 15 ரூபா இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து இன்றைக்கி ஒரு டீ வந்து வாங்கி குடிக்க முடியும். ஆனால் இதே 15 ரூபாயை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம வந்து 2046 இல்லை 2050 அப்போ அந்த 15 ரூபாய்க்கு உங்களால் பார்த்தோம் அப்படின்னா டீ வந்து வாங்க முடியாது. அப்போ டீயோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 30 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆயிருக்கும். அப்போ பணத்தோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாகுது. அப்படி தானே இப்போ வந்து நம்ம 20 இயர்ஸுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் ஒரு 3 ரூபா 5 ரூபாய்க்கு டீ வாங்க முடியும். இன்றைக்கி அதே 3 ரூபா 5 ரூபா அப்போ உள்ள 3 ரூபா 5 ரூபாயை ஒருத்தர் அப்படியே வச்சுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவரால் டீ வந்து வாங்கி குடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் வந்து ஆகுது. அப்படி தானே அவள் பணத்தோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக வந்து ஆகுது. நம்ம அதான் வந்து எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டீஃப்ளேஷன். ஓகே, இப்போ டீஃப்ளேட் பண மதிப்பை குறை, டீஃப்ளேஷன் நாணய செலவாணி தளர்வு, டீஃப்ளேஷனரி கேப்பு பணவாட்ட இடைவெளி, கேப்பு பணவாட்ட இடைவெளி. ஸோ வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம். நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா பண வீக்கம். டீஃப்ளேஷனரி பீரியடு அந்த காலம் பீரியட் எப்படிமா அப்போ பண மதிப்பு குறைவு நேர்ந்த காலம் பணவீக்க காலம். அடுத்து டீக்ரேடு. ஸோ வந்து இப்போது அவர் வந்து அவங்க டீக்ரேட் பண்ணிட்டாங்க, தாழ்வாக பேசிட்டாங்க, தரம் குறைஞ்சி பேசிட்டாங்க, அதான் நம்ம டீக்ரேட் பண்ணணும் அப்படிமோ. இல்லை வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப டீக்ரேடாக வந்துருக்கு, தரம் குறைஞ்சி போய் வந்து இருக்குது, அப்போ டீக்ரேட் தரம் குறைவு தாழ்ந்த நிலை. டீக்ரேடு கிரேடட் ஒரே அர்த்தம் தான், கீழான தரக்குறைவான. டீக்ரேடிங் அதே அர்த்தம் தான், அவமதித்தல் தரக்குறைவான. டிக்ரீசிங் மசகு நீக்கல். டிகிரி படிநிலை பட்டம் டிகிரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் முடித்தோம்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்குவோம், அப்போ பட்டம் வந்து வாங்குவோம். டிக்ரீட்டிங் துகள் நீக்கம். அடுத்து டிலே. ஸோ வந்து நமக்கு தெரியும் டிலே அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிட்டு காலந்தாழ்வாயிட்டு, அப்போ டிலே காலத்தாழ்வு சுணக்கம். டிலே இஸ் ரெக்ரிட்டட். ஸோ ரெக்ரிட்னா என்ன, நான் வந்து இந்த விஷயத்துக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்ரிட் பண்ணுறேன், அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறேன், அப்போ காலத்தாழ்வுக்காக ஸோ லேட்டானதுக்காக நாங்கள் வருந்துகிறோம், அதான் ரெக்ரீட். டிலேடு. ஸோ டிலேடு ஒரே அர்த்தம் தான், காலம் தாழ்த்தி சுணக்கமாக. டிலேயிங்லி காலம் தாழ்ந்தி சுணங்கி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டெலிகேட்ஸ் அப்படிமோ. அதாவது டெலிகேட்ஸ் அப்படின்னா அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கறது, இல்லை வந்து ஒரு குழு, அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு. ஒரு கவுண்டமணி காமெடியில் கூட வந்து அவர் வந்து நீங்கள் வந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி எங்கள் ஊருக்கு பூ மிதிக்க வரணும் அப்படிம்பாங்க. அவர் வந்து 1ஆம் தேதி இங்கே இருக்கேன், 2ஆம் தேதி ஃபாரின் டெலிகேட்ஸோட மீட்டிங் இருக்குது, 5ஆம் தேதி ஓகே வாரேன் அப்படிம்பாரு, அதான் டெலிகேட்ஸு. ஸோ அப்போ வந்து ஒரு நல்லெண்ண குழு டெலிகேட்டு, அதிகாரத்தை கொடு, பொறுப்பை பகிர்ந்து கொடு. டெலிகேட்டடு பேராளராக்கப்பட்ட, பொறுப்பு வழங்கப்பட்ட. டெலிகேஷன் நல்லெண்ண குழு. டெலிகேட்ஸோடு நான் வந்து அங்கே இருக்கேன் பாராதான், ஒரு குழுவோடு நான் வந்து அங்கே வந்து இருக்கேன். டெலிகேஷன் ஆஃப் பவர் அதிகார பகிர்வு. டெலீட் நீக்கு, டெலீட்டர் அந்த நபர் நீக்குனர். அடுத்து பாருங்கள் டீலிமிட்டேஷன். நம்ம இந்த வார்த்தையை வந்து இப்போ அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துட்டே வந்து இருந்திருப்போம், தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை பிரைம் மினிஸ்டராக வந்து ஆக்குறோம். ஸோ வந்து லோக்சபா எலெக்ஷன், மக்களவை எலெக்ஷன் அப்படிமோ. ஓகே, ஸோ அந்த மக்களவை எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவில் ஏகப்பட்ட மாநிலம் யூனியன் பிரதேசம் இந்த மாதிரிலாம் வந்து பிரித்து வந்து வச்சுருக்கோம் அப்படி தானே. இப்போ அந்த மக்களவை லோக்சபா எலெக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாண்டிச்சேரிக்கு 1, உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 80 வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஓவரால் இது மாதிரி வந்து நம்ம எல்லா யூனியன் பிரதேசம் ஸ்டேட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 543. ஸோ இந்த 543ல் யார் வந்து அதிகமாக பாதிக்கு மேலே வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஎம் ஆக முடியும். ஸோ இப்போ அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டாக 3 எலெக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இருக்காங்க. ஓகே,
ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து 39 அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ தமிழ்நாடும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் தான், உத்தரப்பிரதேசம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட் தான். ஓகே, ஸோ ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 தான் இருக்குது, யூபிக்கு 80 தான் இருக்குது, பாண்டிச்சேரிக்கு 1 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1971 அப்போ உள்ள சென்சஸ் மக்கள் தொகை. ஸோ வந்து அந்த கணக்கீடு படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இங்கே வந்து 39, இந்த ஸ்டேட்டுக்கு 80, இங்கே 1 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீலிமிட்டேஷன், ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த சென்சஸ் வந்து 1971 உள்ளது, நம்ம வந்து இப்போ 2011, ஸோ அந்த சென்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2026, ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம இந்த கோவிட் அதெல்லாம் வந்ததுனால 2021 சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் வந்து பண்ணல. அதனால் வந்து 2011 சென்சஸ் இதை பேஸ் பண்ணி அந்த தொகுதியை வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணணும். ஸோ வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ 39 அப்படிங்கிறது மக்கள் தொகை வந்து கூடி இருந்தது அப்படின்னா கூட்டணும், கம்மியாச்சு அப்படின்னா வந்து கம்மி பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. சரி, இப்போ வந்து மத்திய அரசாங்கம் சொல்கிறது வந்து நியாயம் தானே, மக்கள் தொகை வந்து என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பழைய மக்கள் தொகை இல்லாமல் இப்போ உள்ள மக்கள் தொகை என்னவோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கான அந்த கான்ஸ்டிடுவன்சி நம்ம வந்து கூட்டணுமா இல்லை வந்து கம்மி பண்ணணுமா அதை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தோணும். ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1970 80 அந்த டயத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா மக்கள் தொகை தான். ஏன்னா வந்து இங்கே வந்து ரிசோர்ஸஸ் வளங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது, ஆனால் மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா அதிகம் வந்து கூட்டிகிட்டே வந்து இருக்குது. இப்படியே போயிருந்துச்சு அப்படின்னா வந்து மக்கள் தொகைனால இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னாங்க. அதனால் அந்த டயத்தில் வந்து இந்த தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி நாம் இருவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா 2 பிள்ளை தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்லாம் வச்சு அதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஊக்குவிப்பு, ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. ஸோ இப்படி இப்போ கண்ட்ரோல் பண்ணதுனால தமிழ்நாடு, இந்த கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. நம்ம வந்து ஏன் பண்ணோம், ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்ம அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மக்கள் தொகையை வந்து அதிகமாக்காமல் கண்ட்ரோல் பண்ணோம். அந்த ஸ்கீம் நாம் இருவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு 1 பிள்ளை 2 பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த உத்தரப்பிரதேச அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே வந்து இல்லை, அவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டிகிட்டே வந்து போனாங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ உள்ள சென்சஸ் படி நம்ம பிரித்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 39 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாயிரும். அதேமாதிரி யூபிக்கு வந்து 89 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 80 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்தியாவுக்காக நம்ம வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தொகுதி பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக வந்து ஆகுது. இப்போ தொகுதி வந்து கம்மியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம 39 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 20 இல்லை வந்து ஒரு 25 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகும். அப்போ வந்து இந்தியா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சேர்ந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு பார்ட்டி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணாலுமே இங்கே கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மி தான். அப்போ வந்து இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் ஒருத்தர் வந்து பிஎம் ஆக்க முடியும் இல்லை ஆக்க முடியாது அப்படிங்கிற அந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டியில் வந்து கம்மியாகிட்டே வந்து போகுது. இதே வந்து யூபியில் பார்த்தோம்னா கூடிக்கிட்டே போயிடும், 100க்கு மேலே இந்த மாதிரிலாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிஎம் ஆகணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஸ்டேட்டை கண்ட்ரோல் எடுத்து அங்கே ஃபுல்லாக அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணிடலாம், அப்படி தானே? அப்போ வந்து நாங்கள் வந்து மக்கள் தொகையை வந்து கம்மி பண்ணி நாங்கள் எப்போது பாதிக்கப்படணும், அதனால் நீங்கள் வந்து சென்சஸ் படி வந்து தொகுதியை வந்து பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இங்கே உள்ள ஸ்டேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கும். ஓகே, அப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிக தொகுதி மறுசீரமைப்பு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இது தமிழ் கிளாஸ், நான் மறந்து வந்து பாலிட்டிக்கு போயிட்டேன். ஓகே, டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்சி, தொகுதி மறுசீரமைப்பு. ஓகே, டீலிமிட்டு எல்லையை வகுக்கிறது, வரையது. ஆனால் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து மறக்காது. ஸோ வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு பாலிட்டிலையும் டீலிமிட்டேஷன் அப்படிங்க என்ன புரிஞ்சிருக்கும், இங்கேயும் புரிஞ்சிருக்கும். டீலிமிட்டேஷன் வரம்பிடுதல், வரையறுத்தல். டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்சி தொகுதி சீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி மறுவரையறை. டீலிமிட்டேஷன் ஆஃப் பவர் அதிகார வரையறை, டீலிமிட்டட் வரையறுக்கப்பட்ட. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெலிவரன்ஸு. அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒரு பார்சல் அமேசானில் டெலிவரி வந்திருக்கு, அப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்க வராங்க, வழங்க வராங்க, கொடுத்தல் வழங்கல் இந்த மாதிரி அர்த்தமும் வரும்.
டெலிவரன்ஸ் விடுதலை, விடுபேறு, டெலிவரர் அந்த ஆள், விடுபேராளர், டெலிவரி அஞ்சல் வழங்குகை, அதான் அமேசான், ஃப்ளிப்கார்டு, போஸ்ட்டு. ஸோ வந்து ஒப்படைப்பு, கொடுத்தல், மகப்பேறு, வெளியேற்றம், டெலிவரி மகப்பேறு அந்த மகப்பேறு, ப்ரெக்னன்சி. ஓகே. டெலிவரி ஆஃப் பொசிஷன் உடைமை ஒப்படைப்பு, தூய்ப்புரிமை அளித்தல், டெலிவரி ஆர்டர் ஒப்படைப்பு ஆணை ஆர்டர், டெலிவரி பைப்பு வெளியேற்று குழாய், டெலிவரி பம்பு வெளியேற்று எக்கி. அடுத்து டிமாண்ட். ஸோ டிமாண்ட் பண்ணு அவங்ககிட்ட. ஸோ நீ இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு போகிற அப்படின்னா இவ்வளோ சேலரிக்கு டிமாண்ட் பண்ணு. அப்போ கேளு, உன் தேவையை கேளு. அப்போ டிமாண்ட் அப்படின்னா கேட்பு, தேவை. டிமாண்ட் அண்ட் கலெக்ஷன் கேட்டலும் தண்டலும். ஸோ கலெக்ஷன் தண்டல் வசூல். டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவையும் வழங்கு நிலையம். டிமாண்ட் பில் கேட்பு உண்டியல். டிமாண்ட் கேவ் தேவை வளைகோடு. டிமாண்ட் டிராஃப்ட். ஸோ டிராஃப்ட் வரை ஓலை. அப்போது கேட்பு வரையோலை. டிமாண்ட் லயபிலிட்டி கேட்பு பொறுப்பு. டிமாண்ட் மார்க்கெட் மார்க்கெட்னா சந்தை. டிமாண்ட் நோட்டீஸ் நோட்டீஸ் அறிவிப்பு கேட்பு தொகை அறிவிப்பு. டிமாண்ட் ப்ரொஜெக்ஷன் தேவை மிகு. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் புல் ஈர்ப்பு. அப்போ தேவை ஈர்ப்பு நம்ம அப்படியே பார்த்தோம். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பணவீக்கம் பணவாகட்டம். அடுத்து டெமோக்ரஸி. இந்த டெமோ அப்படிங்க நமக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதை சார்ந்தா வந்து இருக்கும். டெமோனாலே மக்கள் தான். அப்போ டெமோக்ரஸி குடியரசு மக்களாட்சி. டெமோக்ராட்டிக் குடியரசு மக்களாட்சி சார்ந்த. டெமோக்ராட்டிக் சென்ட்ரலிசம் பொதுவாக்கம். டெமோக்ரட்டிசம் மக்களாட்சி கொள்கை. இசம் அப்படின்னா கம்யூனிசம் எல்லாமே வந்து ஒரு கொள்கை. நம்ம பார்த்தோமா நமக்கு டெமோ அப்படின்னாலே மக்கள் சார்ந்து. டெமோக்ரஸி மக்களாட்சி. டெமோக்ராஃபி மக்கள் தொகை ஆய்வு. ஸோ கிராஃபின்னு முடியுது அப்படின்னா அந்த ஆய்வு அந்த மாதிரி வந்து இருக்கும். இல்லை வந்து வரைவு வரைவி எழுத்து அந்த மாதிரி வந்து இருக்கும். டெமோக்ராட் மக்களாட்சி ஆதரவாளர். டெமோக்ராட்டிக் மக்களாட்சி சார்ந்த. டெமோட்டிக் மக்களின் இல்லை பொதுமக்களின். டெமோலோக் மக்களை தூண்டி ஆதரவு பெறும் அரசியல்வாதி. பேண்டமிக். ஸோ பேன் அப்படின்னா எல்லாமே. டெமோஸ் அப்படின்னா வந்து மக்களிடையே பரவும் தொற்று நோய். நம்ம வந்து இந்த கோவிட் டயத்தில் பேண்டமிக் அப்படின்னோம். அப்போ வந்து இங்கே டெம் அப்படின்னு வந்துட்டா. ஸோ டெமோ எல்லாம் பார்த்தோம்னா மக்கள் சார்ந்தா வந்து வரும். அப்போ என்டெமிக் குறிப்பிட்ட மக்களிடையே நிலவும் நோய். எபிடெமிக் ஒரு மக்கள் கூட்டத்தில் வேகமாக பரவும் நோய். ஸோ அந்த டெம் அப்படின்னா ஒரு கூட்டம் ஒரு மக்கள் அதான். டெமோகிராஃபர் மக்கள் தொகை ஆய்வாளர். டெமோகிராஃபி குரூப்பு குடிமக்கள் தொகை குழு குரூப்பு. டெமோகிராஃபி மக்கள் தொகையியல். டெமாலிஷ் அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிடுங்க அப்படிமா. அப்போ டெமாலிஷ் பண்ணால் இடிச்சுட்டு புதுசாக கட்டுங்க. அழி சிதை நகர். டெமாலிஷன் அதான் டெமாலிஷன் அழிவு நாசம். அடுத்து பாருங்கள் டெமனாலஜி பேய் ஆய்வியல். ஸோ நம்ம லாஜி அப்படின்னா ஒரு ஆய்வியல் தான் வரும் அப்படின்னோம். இங்கே டெமனாலஜி பேய் ஆய்வு. டெமான்ஸ்ட்ரேட் ஸோ வந்து இந்த எக்ஸ்பிளைன் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமி. அப்போ செயல்முறை விளக்கம் இல்லை வந்து செய்து காட்டு. டெமான்ஸ்ட்ரேட் அதை நான் விளக்கி காட்டு. டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்முறை விளக்கம். டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா பண்ணை. அப்போ செயல்முறை விளக்க பண்ணை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வந்து நமக்கு லஜின்னு முடிதான் பயாலஜி உயிரியல். ஜுவாலஜி விலங்கியல். பாட்னி தாவரவியல். ஜியாலஜி புவியியல். எக்காலஜி சூழலியல். ஃபிசியாலஜி உளவியல். சோசியாலஜி சமூகவியல். ஆர்கியாலஜி தொல்லியல். ஆந்த்ரோபாலஜி மனிதவியல். மெட்ராலஜி வானிலையியல். என்டோமாலஜி பூச்சியியல். ஆர்னித்தாலஜி பறவையியல். ஐஸ்தாலஜி மீனியல். வைராலஜி வைரசியல். பாக்டீரியாலஜி பாக்டீரியாவியல். பேத்தாலஜி நோயியல். நியூராலஜி நரம்பியல். கார்டியாலஜி இதவியல். கிரிமினாலஜி குற்றவியல். ஃபிலாலஜி மொழியியல் ஆய்வு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்டல். ஸோ டென்டல் அப்படின்னா நமக்கு வந்து பல் சம்மந்தப்பட்டு வரும். டென்டல் பல்ப்பு அப்போ பர்கூல். ஓகே. டென்டல் ஸ்கேல் பர்சிராய் இந்த பல்ப்பு. ஸோ அந்த பல்ப் அப்படின்னா கூழ். இப்போ வந்து ஆரஞ்சு இருக்கா ஆரஞ்சு ஜூஸ் அதை நம்ம வந்து ஆரஞ்சு பல்ப் அப்படியும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு. ஸோ அப்போ வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட் ஒரு கூழ். அப்போது பல்ப் அப்படின்னா கூழ். ஓகே. ஏன்னா அந்த பல்ப்பு நீங்கள் வேற எங்கேயா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். டென்டல் ஸ்கேல் பர்சிராய்வு. டென்டல் ஸ்டாப் பல்லின தடையொலி. டென்டேட் கூர்பல். டென்டின் பல் இலைமம். டென்டைன் பற்கால். டென்டிங் பல் ஒடுக்காகல் இல்லை பண்ணை கோத்தல். டென்டிஸ்ட் பல் மருத்துவர். டென்டிஸ்ட்ரி பல் மருந்தவியல். டென்டாய்டு பற்பொலி. டென்ச்சர் மாற்றுப்பல். டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் துறை செலவுகள். டிபார்ட்மெண்ட்னா துறை. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள். டிபார்ட்மெண்டல் மேனுவல்
துறை கையேடு, டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங், துறை நடவடிக்கை ப்ரொசீடிங், டிபார்ட்மெண்டல் பப்ளிகேஷன், துறை வெளியீடு, டிபார்ட்மெண்டல் ரெசிப்ட், துறை வரவினங்கள், துறை வரவுகள், டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ, துறை வருவாய், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. ஸோ நம்ம வந்து பார்க்குறதுக்கிட்ட ஷாப்பிங் மால் அது மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் டெஸ்ட், துறை தேர்வு, டிபார்ட்மெண்டல் யூனிட், துறை பிரிவு, டிபார்ட்மெண்டலிசம், பகுப்பாளுகை, டிபார்ட்மெண்டலைசேஷன், துறைமயமாக்கல். அடுத்து டிபெண்ட். ஸோ வந்து டிபெண்ட் அப்படின்னா வந்து ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணியிருக்காது, சார்ந்திருக்கு. அப்போ டிபெண்ட்னா சார்ந்துரு. டிபெண்டபிலிட்டி, நம்பகத்திறன், அவங்கள வந்து நம்புறது அந்த மாதிரி ஞாபகம். டிபெண்டபிள், சார்ந்திருக்கத்தக்க. டிபெண்டபிள் வேரியபிள், சார்பு திரிபு. டிபெண்ட், அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அண்டி இருக்கோம், சார்ந்து வாழ்பவர். டிபெண்டன்சி, அண்டி இருத்தல், சார்ந்து இருத்தல். டிபெண்டன்சி சர்டிஃபிகேட், சார்ந்து இருத்தல் குறித்த சான்றிதழ், சர்டிஃபிகேட். டிபெண்டன்ஸாக சார்ந்து இருக்குது, அண்டி இருக்குது, அவ்வளோதான். டிபெண்டன்சி கிராமர், சார்புநிலை இலக்க கோட்பாடு. டிபெண்டன்சி ரேஷியோ, சார்ந்து வாழ்நர் தகவு. ஓகே. டிபெண்டன்சி டேகிங், சார்பு இலக்கண குறியீடு. டிபெண்ட், சார்ந்திருப்பவர். அடுத்து டெப்ரிசியேட் ஆகுது அப்படிமோ. ஸோ வந்து டெப்ரிசியேட் ஆகுது அப்படின்னா வந்து தேயுது, குறைவு, அதாவது கம்மியாகுது. தேய்மானம், மதிப்பிறக்கம். டிப்ரிசியேஷன் ஃபண்டு, தேய்மான சேமநிதி. டிப்ரிசியேஷன் ரிசர்வ், தேய்மான ஒதுக்கீடு. டிப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டு அப்போ நிதி, தேய்மான காப்பு நிதி. ப்ரொமோஷன், பதவி இறக்கம். ப்ரொமோஷன். ஸோ வந்து ப்ரொமோஷன்னா இப்போ பதவி மேலே போகுது, ப்ரொமோஷனாக கீழே வருது. டெப்த்து, ஆழம். டெப்த் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்தோம், ஆய்வு, பகுப்பாய்வு. அப்போ ஆழ்நிலை பகுப்பாய்வு. டெப்த்து சார்ஜ், நீர்மூழ்கி வெடிகுண்டு. டெப்த்து கேஜ், ஆள் அளவி. டெப்த்து சைக்காலஜி, ஆழ்மன உளவியல். டெப்த் ரெக்கார்டர், ஆள் மரிமாணி, ஆழப்பதிவு. அடுத்து டெப்டேஷன். ஸோ வந்து டெப்டேஷன் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸும் இன்னொரு ஆஃபீஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டெம்பரரியாக இல்லை வந்து ஒரு சின்ன அப்பப்போ ஒர்க்குக்கு பார்த்தோம்னா மாற்றுவாங்க. அப்போ டெப்டேஷன், மாற்றுப்பணி, அயற்பணி. டெப்ட் அலவன்ஸ், மாற்றுப்பணிப்பிடி. டெப்டேஷன் ஃபார் ட்ரைனிங், பயிற்சிக்கு அனுப்புதல். டெப்டேஷனிஸ்ட், அயற்பணியர். இஸ்ட்டு வந்தால் ஒரு ஆள், அப்போ அயற்பணியர், மாற்றுப்பணியர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெர்மல். ஸோ நம்ம வந்து டெர்மா அப்படின்னா ஸ்கின்னு. இந்த ஒரு பவுட்ரு கூட ஒன்று டெர்மா கூல், ஸ்கின்னை கூலாக வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் கூட வந்து வரும். அப்போ டெர்மா அப்படின்னா நமக்கு தோல் சம்மந்தமான. டெர்மல் பேஸ், உள் தோலடி. டெர்மல் போன், குறுந்தேலெலும்பு. டெர்மல் டென்டிக்ஸ், தோல் முனைப்பு. டெர்மல் டென்ரேஸ், தோல் தடிப்பு. டெர்மல் லேயர், உள் தோல்படை. டெர்மல் பேப்பிலா, தோல் காப்பு. டெர்மல் பிளேட், அகத்தோல் தட்டு. டெர்மல் ரிப்ஸ், உள்தோல் விழா எலும்பு. டெர்மல் ஸ்கெலிட்டன், உள்தோல் சட்டகம். டெர்மாட்டசிஸ், தோல் நோய் வகை. டெர்மாட்டினஸ், தோல் வளரி. டெர்மாட்டிட்டிஸ், தோல் அலர்ச்சி. டெர்மாட்டிட்டிஸ் ஆர்டிஃபெக்டா, செயற்கை தோல் அலர்ச்சி. டெர்மட்டோஜன், புறத்தோல் தோற்றி. டெர்மட்டோகிளைஃபிக்ஸ், தோர் கூற்றியல். டெர்மட்டாலஜி, தோர் நோயியல். டெர்மோட்டமி, தோல் சீவி. டெர்மோசயோசிஸ், படர்தாமரை. டெர்மோசைட்டு, தோல் காளான். டெர்மோ அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தோல், ஸ்கின், அது சம்மந்தமாக தான் வரும். அடுத்த வார்த்தை டிசைன், ஒரு வடிவமைப்பு. நமக்கு தெரியும், அந்த டிசைன் போடு, அந்த டிராயிங் பண்ணு, அதை வந்து டிசைன் பண்ணு. ஓகே. அப்போ டிசைன், உரு வரைபடம், செயல் திட்டம், வடிவமைப்பு. டிசைன் ஆஃப் பில்டிங், கட்டட வடிவமைப்பு. டிசைன் ஆஃப் சர்வே, அளக்கை முறைமை. டிசைன் ரேண்டமைஸ்டு பிளாக், சமவாய்ப்பு திட்ட வடிவமைப்பு. டிசைன் சர்வே, வடிவமைப்பு அளக்கை. டிசைன் திங்கிங், சிந்தனை. திங்கிங், வடிவமைப்பு சிந்தனை. அது அடுத்து பாருங்கள் டெசிக்னேட்டு. ஸோ வந்து உங்களோட டெசிக்னேட் என்ன, நீங்கள் வந்து என்ன வந்து இருக்கீங்க, அப்போ வந்து அவங்களோட போஸ்ட் என்ன. இது வந்து டிசைன், இது பார்த்தோம்னா டெசிக்னேட்டு, உங்களோட போஸ்ட்டு, நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்க, உங்களோட ஒர்க் என்ன. டெசிக்னேட்டு, பணி அமர்த்து. டெசிக்னேட்டட், அதுதான் பதவி அமர்த்தப்பட்ட. டெசிக்னேஷன், உங்கள் டெசிக்னேஷன் என்ன, உங்கள் பதவி பேர் என்ன, நீங்கள் என்ன போஸ்ட் இருக்கீங்க. டிசைனர், அதை வந்து டிசைன் பண்ணுறவங்க. வடிவமைப்பாளர், திட்டமிடுபவர். அவ்வளோ சிம்பிள். ஓகே. நம்ம வந்து அடுத்து டீலர் கூடிய அடுத்த வாரத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்பர் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். டவுட்னாலும் இதில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.